எல்லாம் வா, என்னைய கொண்டாடு, என்னைய பாரு, செத்துப்போம். ஒரு வருத்தமும் தெரிவிக்கலங்க. ஒருத்தம் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு விஜய். ஒருவேளை அவர் பதறியிருப்பார்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் அவரு நிம்மதியா இருக்காருன்னு? இல்ல பதறி தனியா போய் சோத்துல முட்டிக்கு வர வீட்டுக்குள்ள. உங்க விஜய் நான் வர்றேன், உங்க விஜய் நான் வர்றேன், நீங்க திரும்பி வந்துட்டீங்க. அங்க வந்த பூரா டாக்டர். எம்ஜிஆர் ஒவ்வொரு தடவையும் தன் ரசிகர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நெகிழ்ந்துருவார். ஆனா ஒரு பொழுதும் இப்படி தன்னை நம்பி வந்தவர்களை முன்னாடி குரங்காட்டி மாதிரி வச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடின தலைமை வந்ததே கிடையாது. உடனே நிர்மலா சீதாராமன் வந்துருவாங்க, உடனே குழு அமைச்சிருவாங்க, உடனே ஏவமாலி தலைமையில் குழு வந்துடும். குழு வந்து இங்கே பார்த்து அப்படி உண்மையை கண்டறிஞ்சு சொல்லிடுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ பேரையும் காப்பாற்றி குஷியானதை தியாகியாக்கி வீட்டில் ஃபோட்டோ மாட்டி கூப்பிட போறீங்களா? அந்த கட்சியினுடைய முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை பூரா ஒரே இடத்துல ஸ்டாம்பாக வைங்க ஃபோட்டோ. உங்களுக்கு லட்சணம் தெரிஞ்சு குஷி ஆனந்த் இருக்காரு, அடுத்து ஆதவ அர்ஜுனா இருக்காரு, நிர்மல் குமார். அடடா, சட்டம் சொன்னா கேட்பீங்க, கடைசியில் சட்டம் என்ன செய்யும்? கைது பண்ணும். அது அடக்குமுறை இல்லையா? நீ தப்பு பண்ணணும், கைது பண்ணா விட்டுருவான். நீ 40 கொலை பண்ணுவோம், விட்டுருவான். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திரைப்பட இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள். வணக்கம். கரூர்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்க கூடாத ஒரு அசம்பாவிதம். தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்தித்து பேசும்போது அங்கே கூட்ட நெரிசலில் ஒரு 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இன்னும் சிலர் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதற்கு அரசு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. தாவேகா தரப்புலேருந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புறவங்க மேலே போலீஸார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறாங்க அவங்களையெல்லாம். இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியலையா இப்போ தாவேகா தரப்பில்? ஏன்னா விஜய் இது வரைக்கும் எந்த ரெஸ்பாண்டும் அவர் பண்ணலை, இன்னும் எதுவும் பேசலை. அரசு தேவையான விஷயங்களை செய்கிறதா சொல்கிறாங்க. இதில் யார் தரப்பில் தவறு இருக்குது அப்படின்னு இன்னும் சரியாக பொதுவெளிக்கு தெரியல. யார் தரப்புலன்னா கூட்டத்தை நடத்தினவங்க தரப்பா, கூட்டத்துக்கு வந்தவங்க தரப்பா? 2 தான் தரப்பு. அதில் வந்த தரப்பு ஒன்று, நடத்தின தரப்பு ஒன்று. வேற என்ன தரப்பு? வேற ஒரு தரப்பும் கிடையாது. யார் தரப்பு தவறுனா 2 தரப்பு தான் இருக்குது. அதில் கூட்டத்தை நடத்தினது ஒரு தரப்பு, அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் காத்திருந்த ஒரு தரப்பு. இன்னும் நீங்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசம்பாவிதம், இது ஒரு மரணம், கரூர் நெரிசல் வீட்டில் பேசணும். நடந்திருக்குது கொலை, 40 கொலை நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக ஓட்டுநர் உரிமை வச்சு ரோட்டில் ஓடி வண்டியை ஓட்டி குறுக்க ஒருத்தன் விழுந்து நடந்தால் அதுக்கு பேர் விபத்து. விபத்து நடந்தோடனே காவல்துறை என்ன செய்யும்னா ஓட்டுநரை கூப்பிட்டு உங்களுடைய லைசன்ஸை காட்டுங்க. சரியா? லைசன்ஸ் வச்சுருந்தானா அது விபத்தாக பதிவு பண்ணப்படும். லைசன்ஸ் இல்லைன்னா காவல்துறை என்ன செய்யும்? கைது பண்ணுவாங்க. ஆமாம், அது விபத்து இல்லை, அது கொலை. ஏன்னா உனக்கு உரிய உரிமம் இல்லாமல், அதுக்கு பழக்கப்படாமல் நீ இந்த வேலையை செஞ்சிருக்க, ரோட்டில் ஓட்டியிருக்க. இங்கே நடந்திருக்கிறது கொலை. உங்களுக்கு எதையுமே நடத்தி பழக்கம் இல்லை. ஏதாவது பழக்கம் இருக்கா? சின்ன அளவில் நடத்திருக்கீங்களா? ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தை முழுமையாக நடத்திருக்கீங்களா? நீங்கள் கட்சி தலைவராகி உங்கள் தொண்டர்கள் வச்சு கூட்டம் நடத்தலாம். அப்புறம் ஒரு முறையாவது முழுமையாக ஒரு ரசிகர் மன்ற கூட்டம், ரசிகர் மன்ற மாநாடு திட்டமிட்டபடி நடந்திருக்கா? ஒவ்வொரு தடவையும் கூரையை பிச்சுக்கிட்டு வெளியே தான் ஓட்டிருக்காரு அவர். அப்படி நடக்கும்போது ஒரு நடத்தி பழக்கம் இல்லை. அப்போ இது கொலை இல்லை, உங்களுக்கு அனுபவம் இல்லைல்ல. இல்லை, அது திட்டமிட்டு செய்யப்பட்டது இல்லை. ஒன்று நடந்துருச்சு, நிகழ்ந்துருச்சு, அவர் அதுக்கு பொறுப்பேற்கணும். நான் சொல்றது இங்கே வருங்க. நான் இந்த என்ன இப்போ நீங்கள் வரும்பொழுதே என்ன நினச்சேன்னா, அவர் ஏன் தாமதமாக வந்தார், அங்கே ஏன் அவ்வளோ பேர் கூடினாங்க, அந்த இடத்துல ஏன் அனுமதி வழங்கலை, அவர் ஏன் காக்க வச்சார், இது எதையும் பேச வேண்டாம் நினச்சி. காரணம் அது கிட்டத்தட்ட 4 நாட்களாக எல்லோரும் மாறி மாறி பேசி 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 முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா, அந்த விஜய் என்ற ஒரு நடிகருக்காக கூடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. பயமாக இருக்கு எனக்கு. நீ என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு அறியாமையை போல பயம் தருவது வேறு எதுவும் இருக்க முடியாது. என்ன ஒருத்தன் காலையில் 5 மணிக்கா நிற்பீங்க பார்க்குறதுக்கு. இன்னொன்று, அவர் வந்த உடனே கலையை முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கலைஞரோடையும் எம்ஜிஆரோடையும் பெரிய தலைவர்களோடையும் உங்களை ஒப்பிட்டுக் கொள்வதற்கு உங்கள் மனம் விரும்புது. சரியா? உங்கள் கூட உங்களிடம் ஆதாயம் அடைய விரும்புகிறவன் உங்களை அதை போன்ற ஒரு தலைவராக சித்தரிக்கிறான். ஏன்னா அவன் ஆதாயம் அடைய விரும்புகிறவன். தனியாக புஷியானது ரோட்டில் போனால் ஒரு வடை கூட கொடுக்க மாட்டாங்க.
ஒரு டீ கடை வாசல் நின்று புசியானது கேட்டாருன்னா ஒரு வடை கூட கொடுக்க மாட்டாங்க ஒருத்தனும் இல்லையா. அவர் வந்து ஒரு அரசியலில் பெரிய ஆளா என்ன ஆரம்புனா அப்போ அவருக்கு நீங்கள் தேவை, உங்களுடைய பிம்பம் தேவை, உங்களுக்கு இருக்கிற புகழ் தேவைங்கிறதுனால உங்களை அவர் உயர்த்தி சொல்கிறாரு. உங்களுக்கு அது கூட புரியாதா? அதை விளங்காமல் அதை பேசிக்கிட்டு எனக்கு என்ன, அதாவது முதல்ல செய்தியை கேள்விப்படும் போது ஃபிலிக்ஸ் 10 பேர் கேள்விப்பட்டோம், ஐயோ அப்படின்னு நான் 10 பேர்னு ஒன்று, அந்த 10 பேர் 3 மணி நேரத்துக்குள்ள 38 பேர் ஆயிடுச்சு. அது அப்படிதான் நடக்கும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே நான் 10ங்கிறது மெதுவாக தெரிஞ்ச எண்ணிக்கையில் சொல்லாதீங்கன்னா 39 பேர் ஒருத்தர் இறந்து போகிறது என்பது இருக்கு இல்லையா. நடந்திருக்கிறது இன்னொன்று ஸ்டாம்பீடு இல்லை, ஸ்டாம்பீடு சொல்கிறோம், ஸ்டாம்பீடு இல்லை, தண்ணி இல்லாமல் மூச்சு விட முடியாமல் செத்து கீழே விழுகிறான், விழுந்தவனா விட்டு வேற ஒரு வேடிக்கை வச்சிருக்கான். ஸ்டாம்பீடுக்கு தள்ளு முள்ளாகி எல்லாரும் ஒரு பக்கம் நோக்கி ஓட முயற்சி பண்ணி ஓடுறதுல ஒருத்தர் இடறி விழுந்தா அதுக்கு பேர் ஸ்டாம்பீடு. இது ஸ்டாம்பீடு அது. அப்போ இப்போ சொல்கிறாங்க மறுபடியும் இல்லை, அதுக்கு முன்னாடி காலையில் நாமக்கல்லே கிட்டத்தட்ட 50-60 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் அந்த கட்சி விலகின ஒருத்தர் சொல்கிறார், இல்லை முதல்ல கூட்டம் நடந்துச்சு இல்லை, அங்கேயே வந்து விக்கிரவாண்டியிலே வந்து 200-300 பேர் வந்து 400 பேருங்கிறார் அவர், 400 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, அங்கேயே ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, இதற்கு சரியாக 10 நாள் முன்னாடி திமுக ஒரு முப்பெரும் விழான்னு ஒன்று நடத்துனா அதில் அவ்வளவு நாற்காலியிலையும் உட்கார வர்றதுக்கு முன்னாடி வந்து தண்ணி பாட்டிலும் ஒரு இனிப்பும் ஒரு ஸ்நாக் ஒன்றும் பசி தீக்கிறதுக்கு ஒன்றும் இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு சுகர் பேஷண்ட் இருப்பான், லோ சுகர் இருக்கும், ஹை சுகர் இருக்கும், ஒரு இனிப்பு அவசியம் தேவை, ஒரு பசி 2-3 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்று வேணும், ஏதாவது ஒரு சமோசாவோ ஏதோ 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கும், தண்ணி யார்ட்டையும் கேட்க முடியாது, தண்ணி வேணும் அப்படின்னு அனுபவப்பட்டதன் காரணமாக அந்த வேலையை செய்கிறாங்க. தாவேக்கால நடக்கிற அந்த பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாநாடு, அதுலயும் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்க வச்சு கொடுப்பாங்க? அப்படியே மயங்கி விழுதான்னு சொல்றாரு, 400 பேர் இருக்கிறோம் இல்ல, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு தானே. கரெக்ட். எப்படி அப்படியே சொல்றாங்க, போதாமையா இருக்கு, அப்படியே தனி போதாமையா தானே இருக்கும், அது செய்யணும்ல, அதுக்கு உங்களுக்கு அது பழக்கம் இல்லைல்ல. கொண்டு வந்து எல்லாரையும் வச்சு கொண்டு விட்டீங்களே 40 பேரை, 40 குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு இல்ல. அப்ப கட்சி தொண்டர்களை தாண்டி மக்கள் வராங்கல்ல, பொதுமக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. தாங்க சொல்றேன். நீங்க எதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? வீக்கெண்ட் பார்ட்டியா நடத்துறீங்க நீங்க என்ன தத்துவம் பேசிட்டீங்க? உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கு சொல்றதுக்கு? உங்களுடைய என்ன விஷயம் எனக்கு முதல்ல சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன சார் இருக்கு? நீங்க வந்திருக்கீங்களா சார், 3 கூட்டம் வந்திருக்கீங்களா சார், என்ன சார் பேசிருக்கீங்க? வழக்கமான பேச்சான சார், ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவது. அன்னைக்கு கூட்டத்தில் பேசுறது என்ன சார் அவர் பேசினாரு? போற நம்மெல்லாம் மருத்துவர்களே இல்லைங்கிறாங்க, மருத்துவமனே இல்லைங்கிறாங்க அப்படின்னு. இருந்தனாலதான் கரூர்ல அவ்வளவு பேர் பொழைச்சாங்க. கரூர்ல அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து, மதுரையில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து அத்தனை அரசு மருத்துவர்களும் போர்க்கால நடவடிக்கையில் திருப்பி வந்ததுனாலதான் அங்க வந்து ஐசியூல இருந்த அத்தனை பேர் ஓடி கேஷுவாலிட்டி ஆகாம தப்பிச்சாங்க. சும்மா, அதாவது இது நல்லா பூரா பாத்தீங்கன்னா எப்ப கேட்டாலும் டாக்டர் இல்ல, மருத்துவம் இல்ல, படிப்பு இல்ல, தகுதி இல்ல, நாடு மோசமா போச்சுன்னு பேசுறது. கடைசியில் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அது அந்த நிர்மல் குமாரா யாரோ ஒருத்தர் இருக்காரு அந்த கட்சியில், ஒருத்தர் எல்லா கட்சியும் போயிட்டு ஒருத்தர், அவர் அதுக்கு தான் என்ன முன்னாடி வந்து எங்களை வந்து நாங்க போய் பாலைவனத்துல நடத்தணும், இனிமே எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் நெரிசல் இருக்கும், நாங்க பாலைவனத்துல போய் நடத்துறதுன்னு கேட்டது, ஆக்கிட்டீங்களே பாலைவனமா கரூரை, இதுதான் ஆசைப்பட்டு. இல்ல, ஆனா இப்ப வதந்தி பரப்புறாங்க அந்த தரப்பு இருக்குல்ல, இப்ப அது வந்து இது வந்து கரூர்ல நடந்திருக்கு, செந்தில் பாலாஜி வந்து இதை செய்தாரா, இல்ல திமுகவினர் சதி இதுல இருக்கா? தாவேகா தரப்புல ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, திமுக மருத்துவர் அணின்னு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிருக்காங்க. இப்ப RSS கூட்டம் நடந்தா அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு போட்டு வரக்கூடாது ஆம்புலன்ஸ். அவங்க எதாவது ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க, உங்ககிட்ட ஆம்புலன்ஸே இல்லையே. நீங்க ஆம்புலன்ஸ்ல முதல்ல வாங்கியிருக்கணும். நீங்க கட்சி பல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற சொல்றாங்க, கேரியர் உச்சத்துல விட்டு வந்திருக்கீங்க. நாயகன், நீங்க சினிமா பார்த்தானே சினிமா எடுக்க வர்றீங்க, சினிமா பார்த்தானே அரசியலுக்கு வந்தீங்க. நாயகன் படத்துல என்ன செஞ்சார் வேலுநாயக்கர்? முதல்ல ஆம்புலன்ஸ் வாங்கினாரு. 1 வாங்கின காசு அதிகமாக டெல்லிக்கு சொன்னோன்னா பரவாயில்ல, 5 வாங்குறோம், அதான் முக்கியம்னாரு. நீங்க வாங்க மாட்டீங்க. திமுக மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இருந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஓடுனுச்சுன்னா அதை வந்து தடுப்பீங்களா நீங்க? இது என்னன்னா, இது பூரா எடப்பாடி பழனிசாமி முதல்ல பொறுப்பேற்கணும். இருக்கு அவர் தான் முதல்ல இந்த நாட்டில் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வருவான்னு சொல்ல ஆரம்பிச்சு. யாராவது சொல்லுவானாங்க ஆம்புலன்ஸ் உள்ள வரக்கூடாது? என்ன ஆம்புலன்ஸ் வர்றீங்க? ஆம்புலன்ஸ் வந்து போறீங்க, நீங்க இங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் கடைசியில் வந்து அந்த பாத்தீங்க, ஒரு இது பார்த்தேன், ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு தம்பி காரை குறுக்க நிப்பாட்டிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட மாட்டேன்ட்டு, என்னன்னா அவர் தடுக்கிறாராம், ஆம்புலன்ஸ் வந்து கெடுக்குதான், தடுக்கிறாராம். சினிமா படம் மாதிரி பார்த்துக்கிட்டு, விஜய் படத்தை பார்த்துக்கிட்டு எல்லாரும் மனசுக்குள்ள நம்ம ஒரு விஜய் ஆயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு, அவருக்கு தெரியாது போலீஸ் அடிப்பாங்கன்னு. நான் காவல்துறையுடைய வன்முறையை விரும்புவதே இல்லை, அதை செய்யக்கூட நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு விளங்காது. ஒருத்தன் குறுக்க காரை நிப்பாட்டி அப்புறம் எவ்வளவு அமைதியான பாத்தீங்களா, சண்டை போட்டு கிடைச்சா நீ என்னன்னு புரியாமங்க. அதுதான் சொல்றேன், அவர்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு.
பயமா இருக்கு. இவன் என்ன இப்ப இவன் என்ன இல்ல ஆனா இப்ப வர்றவங்க குழந்தைகள், பெண்கள், இந்த மாதிரி மரத்துல ஏறுறவங்க, டிரான்ஸ்ஃபார்ம்ல எல்லாம் நம்ம மக்கள் தானே. ஆமா, நம்ம கூட பிறந்தவன் தான். இவனெல்லாம் எப்படி சரி பண்றது தெரியாம தான் பயமா இருக்குங்கிறேன். இவனெல்லாம் சரி பண்ணும்ல. தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, சமூக நீதிமன், நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதே அந்த அந்த இந்த தரப்பு மக்கள் இருக்காங்கல்ல, அதனாலதான் பயமா இருக்குங்கிறேன். அதனாலதான் பயமா இருக்குங்கிறேன். ஏன்னா இவ்வளவு பேர் தான் இருக்கான் மக்கு. அந்த மக்கு பூரா ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறான். இவ்வளவுதான் சார் ஹேண்ட்ஃபுல் மக்கு இருக்கான். இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மக்கு என்ன செய்யறான்னா ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறான். அவ்வளவு பேரும் எல்லாருமே பள்ளிக்கூடம் தாண்டாத பசங்க. அவ்வளவு பேரும் அதுக்கு ஒரு வயசான இருக்காங்களே அப்படின்னா அவனும் பள்ளிக்கூடம் தாண்டாதவன். ஒரு செக்டார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கவன், 5 மணிக்கே கிளம்பி வர்றவன், நான் பார்க்க வரேன் அவரேன்னு. மிச்சாலாம் இருக்கானே 35 வயசு 40 வயசால யாரா அப்படின்னா அவனும் பள்ளிக்கூடத்தை தாண்டாதவன். அவன் பூரா ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறான். ஒண்ணு கூட்டி நீ அவங்க பேசுற கேட்டீங்களா? சம்பந்தம் இல்லாம நாங்க யார் வந்தாலும் வெட்டுவோம், யார் வந்தாலும் உதைப்போம், நாங்க வேற மாதிரி தமிழ்நாடே பிளாஸ்ட் பண்றோம், நாங்க தொட்டுப்பாரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஆகும் எல்லாமே சினிமா பார்த்துட்டு எல்லாம் சினிமா. அதை வந்து எனக்கு என்னன்னா அதை இவர் ரசிக்கிறாரு. இல்ல இது பாதிப்புன்றது விஜய்க்கும் தான். விஜய் பெரிய பாதிப்பு இருப்பாரு. நான் சொல்றேன் கேளுங்களேன், இதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை மாட்ட போறது விஜய். இன்னைக்கு அவர் ரசிக்கிறார் இல்லையா, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறாரு இல்லையா, ஆஃப் பண்ணி விளையாண்டு இருக்காருல்ல சார் அவரு. இவன் வந்து எல்லாம் சொல்றான்ல சார், வெட்டுவோங்கள, முதலமைச்சரை வெட்டுவோம், துணை முதலமைச்சரை வெட்டுவோம், எல்லாரையும் வெட்டுவோங்கிறான்ல சார். அவன் ஒருவேளை நீங்க அதிகாரத்தின் ஒரு நுனியை ருசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நுனியை நீங்க ருசிக்க போறதே கிடையாது, ஒரு நுனியை ருசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 எம்எல்ஏ வந்துட்டாங்க, 2 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 எம்எல்ஏ என்ன சொல்லுவான், அந்த வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்றான்ல, அண்ணா எனக்கு பண்ணுனாமா, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி சொன்னா, அண்ணா உன்னையும் வெட்டுவேன் நான் அப்படிமாவன். அது விஜய் பக்கம் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன அதான இது இந்த கூட்டம், இந்த கூட்டம் திரும்ப அதுக்காகத்தான் பார்த்தா பயமா இருக்குங்கிறேன். அவனுக்கு ஒண்ணுமே புரியல சார். அவனுக்கு என்னன்னு தெரியல. அதாவது மணியே வந்து நம்ம பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு மணி, அவரே வந்து எல்லாத்தையுமே லாஜிக் அடைச்சு பேசுறவர். ஏன்னா நாளைக்கு நம்மள ஏதாவது ஒன்று கேட்டுட்டா என்ன செய்யறது, நம்ம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் சரிதான், இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்க லேசா எடுத்துக்க கூடாது அப்படிம்பாரு. எல்லாம் சொல்ற அவரே பதட்டத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்துல இருக்கிறாரு. இவன் என்ன நினைக்கிறான்னா, விஜய் சினிமாவுக்கு ஒரு செட்டு போட்டுருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவார் இல்லையா, ஏறி காலரை கடிச்சுக்கிட்டே பாடுவார் இல்லையா, அதுல கரண்ட் வராது இல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் வராது நினைச்சிட்டு இருக்கான். இல்லன்னா எப்படி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவான்? இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்ல, கூரையில ஏறுறாங்க, வீட்டுக்கு மேல ஏறுறாங்க, கூரை மேல ஏறதெல்லாம் விழுந்துருவான் சார், கை கால் உடையும் சார், பொழைச்சுக்குவான் சார். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினா என்ன சார் அவன்? அதனால சார் மணியே பதறாரு. என்னங்க டிரான்ஸ்ஃபார்மர் 40 வருஷம் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தேன் இல்லைங்க. நான் என்ன சொல்றேங்க இல்லைங்களே, இதை போல ஒரு ரசிகர் கூட்டத்தை இப்படி ஏறுற ஒரு ஆளை இதற்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரின் ரசிகர்களாக பார்த்தாங்க. எம்ஜிஆர் ரசிகர் இப்படி இருந்தாங்க. ஆனா அவர்கள் எம்ஜிஆருக்கு கட்டுப்பட்டவர்கள். எம்ஜிஆர் ரசிகர் மட்டும்தான் ஒரு நடிகனை, தான் ரசிச்ச நடிகனை வாத்தியார்னு சொன்னது. யார் வேற எந்த நடிகனா வாத்தியார்னு சொல்லிருக்கோமா? எம்ஜிஆர் மட்டும் தான் வாத்தியார்னு பேரு. ஏன் தெரியுமா? எம்ஜிஆர் எல்லாத்தையும் பாடம் எடுப்பார். அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் பாடம் எடுப்பார், காதலியை எப்படி காதலிக்கணும் பாடம் எடுப்பார். அவ தொட்டாதான் இவர் தொடுவார். இவர் முதல்ல போய் தொடமாட்டார். வில்லனை மட்டும் இல்ல, கதாநாயகியுமே எம்ஜிஆர் முதல்ல தொடமாட்டார். என்ன புரியுது அவங்களுக்கு? ஸ்டாக்கிங் கிடையாதுங்க. அவ தொடரணும் முதல்ல, அவ விரும்பணும், விரும்பினா இவர் விரும்புவார், இவரா போய் விரும்ப மாட்டார். அம்மாவை பத்திரமா டெய்லி 3 தடவை கும்பிடுவார், பத்திரமா பார்த்துவார். வில்லன் வந்து அவன் முதல்ல அடிச்சிடணும், ரத்தம் வந்துடணும், தனக்கு ரத்த காயம் ஏற்பட்டாதான் அவர் வில்லனை போய் அடிப்பாரு. சண்டை போடும்போது எப்படி நிக்கணும்னு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. எல்லா அரசியல் பாடம் நடத்துவார். அதனாலதான் அவருக்கு பேர் வாத்தியார். அவர்கிட்ட இருந்து ஒரு படிக்காத கூட்டம், எம்ஜிஆருக்காக உயிரை விட துணிஞ்ச கூட்டம். ஆனா எம்ஜிஆர் சொன்னா கேட்கும். கரெக்டா? எப்பொழுதுமே ஒரு படிக்காத ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துக்கும். படிக்காத கூட்டத்தை அந்த தலைவர்கள் சொன்னா கட்டுப்படும், தலைவர்கள் சொன்னா கேட்கும். பொம்பளைய வர்றாங்க, குழந்தைய வர்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம சமீபத்தில் பார்த்த காட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த 30 விழாவில் அந்த ஒத்த புள்ள தான் அவ்வளோ வைரலானா. சரியா? அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழக மாநாடு, பெரியார் நடத்தின மாநாடு பூரா குடும்பமாக தான் வந்தாங்க அவ்வளோ பேரும். உள்ள மாநாட்டு பந்தல்ல தொட்டி கட்டி புள்ள தூங்கும். அக்கா புள்ளைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இந்த புள்ளைய பெத்தவ போயிட்டு வருவா. ஏன்னா அவளுக்கு கேட்க வேண்டிய பாடம், முக்கியமான பாடம் இருந்துச்சு பெரியார்கிட்ட, கேட்க வேண்டிய முக்கியமான பாடம் இருந்துச்சு அண்ணா கிட்ட. பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி இடம் ஒதுக்கி இப்போ திராவிட கழக மாநாடு நடந்திருக்கு. நம்புவீங்களா நீங்க? கைப்புள்ள அப்ப பாலூட்டும் தாய்மார்கள்லாம் 1 வயசுக்கு கீழே இருக்க பிஞ்சு பிள்ளையில தூக்கிட்டு வந்திருக்காங்க கூட்டத்துக்கு. ஏன்னா அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மனைவி, பிள்ளைய எல்லாருமே கிளம்பி வந்து இருக்கிறது மாநாட்டு பந்தல்ல 3 நாளைக்கு. ஒரு பக்கம் சமையல்லாம் நடக்கும் மாநாட்டு பந்தல்ல. அது பாட்டு பூட்டை கேட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டாங்க. நீங்க எதிர்த்து குரல் கொடுத்தீங்கன்னா பெரியார் வந்து சும்மார் எல்லாரும் சொன்னா சும்மா இருப்பான் அவ்வளவு பேரும். நான் சொல்றதை கேளு அப்படின்னா கேட்பான்.
எதுவுமே சொல்றது கேட்க மாட்டீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, போலீஸ் கதறது கிடந்து நீங்களும் சொல்ல மாட்டீங்க. அதுவும் அந்த கடைசியில் அவர் ஒரு வரி சொன்னார் பாருங்க, ஒரு குழந்தைய காணோம்னு மேலே ஏறி யாரோ ஒருத்தர் சொல்றாரு. அது ரொம்ப ஒரு ஃபிளாட் ஸ்டேட்மெண்ட்டா, ஒரு குழந்தைய காணோமா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சுப்பாங்க? இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அவரு பதறிட்டார்ல, உடனே இறங்கிட்டாரு கீழே, உடனே பேச்ச முடிச்சுட்டு. சார் அதான் ஏதோ நான் பதறிட்டீங்களே, அது நான் சொல்றேன்ல, திருப்பி அதே பேசுவோம். ஏன் நீ ஏன் ஓடுன, நீ ஏன் இங்க நிக்கல, அப்படி அதையே பேசுவோம். அது எல்லாரும் பேசிட்டாங்க. இவர்களுக்கு அது பழக்கமே இல்லை சார். நான் சொல்றது, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படும் பொழுது அதனுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, தலைவர்களும் தொண்டர்களும் ஒன்றான மனதில் இருப்பாங்க. தொண்டனின் மனதிலிருந்து அவன் தலைவனா வருவான். சரியா? திடீர்னு ஒரு தெரிஞ்சு வர முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது அவர் ஒரு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோட ஊர் ஊரா போய் சைக்கிள்லையும் பஸ்லையும் மாறி மாறி போய் கூட்டம் நடத்தினவர். வறுமை தெரிஞ்ச ஒருத்தர். அவருக்கு அறிவு இருந்துச்சு, படிச்சிருந்தனால. என்னை போல இவர்களும் வந்துடணுமே, இவர்களுக்கு ஊட்டிடணுமேங்கிறக்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் கழக கூட்டம் என்பது கழக கூட்டம் அல்ல, மாலை நேர பல்கலைக்கழகம்னாரு. தான் படிச்சது பூரா எப்படியாவது ஒரு சொல்லிடணும்னு நினைச்சாரு, ஆசைப்பட்டாரு. அதை சொல்ற தம்பிகளை தயார் பண்ணிட்டே இருந்தார். அடுத்தடுத்து ஒரு ஆள் ரெடி பண்ணலங்க. அண்ணா அன்பழகன், பேராசிரியர் அன்பழகனை முதல் கூட்டத்தில் பேச வைக்கும் பொழுது, அன்பழகன் ஒரு சின்னதா ஒரு ஆள், ஒரு எம்ஏ படிச்ச ஒருத்தர். அவர் பேசினா கேட்பாங்களா? வந்திருக்கவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அண்ணாவுடைய பேச கேட்க வந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா பேச கேட்க வந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா பேச ஆரம்பிச்சுட்டு 10 நிமிஷம் பேசி கூட்டத்தை மொத்தம் வசப்படுத்தி, நான் ஒரு பெரும் கைதிட்டு வரும்ல, பெரும் கைதிட்டு போது, இப்ப நான் பேச கைதிட்டீங்களா நீங்க, என்னை விட சிறப்பா பேசக்கூடியவன் தம்பி அன்பழகன். அவன் பேச்சை கேட்கத்தான் நானே கூட்டத்துக்கு வந்தேன். வந்ததுனால என்னையும் போய் சொல்லிட்டாங்க, ஒரு 15 நிமிஷம் தம்பி பேசுற கேட்டுருவோம், அதுக்கப்புறம் நான் பேசுறது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி அன்பழகனை மேலே ஏத்துறது. இப்ப கூட்டம் வந்துருமா? ஏற்றா அண்ணாவே வியக்கிறாரா, அப்படிப்பட்ட ஆளா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா இடங்களிலும் அறிஞர் அண்ணாவே போக முடியாது. இங்க தம்பிகளை தயார் பண்ணணும், தம்பியை போகணும், தம்பியை பேசுற கேட்கணும், அப்படின்னா தம்பியை முன்னிறுத்தணும். ஒருத்தர் தான் இருக்கும் பொழுது தைரியமா கட்சியில இன்னொருத்தர் பொதுச்செயலர் ஆக்கினா அண்ணா எவ்வளவு பெரிய ஆளுமை நினைச்சு பாருங்க. ஆக்குவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி ஒன்றும் மீறிட மாட்டாங்க, ஒன்றும் நடந்துடாது அப்படின்னு பேசாமல் இருக்கிறது இல்லையா? அப்போ அப்படி ஒரு ஆள் ரெடி பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விஜயுடைய கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை பூரா ஒரே இடத்துல ஸ்டாம்பாக வைங்க, போட்டோ, உங்களுக்கு லட்சணம் தெரிஞ்சிடும். விஜய் வச்சுட்டு விஜய் பக்கத்தில் யாரெல்லாம் தெரியுமா வரிசையா வைங்க. புசி ஆனந்த் இருக்காரு, அடுத்து ஆதவ அர்ஜுனா இருக்காரு, நிர்மல் குமார், அடடா, அப்புறம் 3 ஆச்சு. அப்புறம் இதெல்லாம் ஒரு போஸ்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்டா. நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கருச்சொல் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க, ஆளுக்கு 5 நிமிஷம் ஸ்கூல் பிள்ளை மாதிரி ஒதுக்குவோம், நீங்க சொல்லுங்க, சொல்ல வந்த கருத்தை. நாங்க என்ன புதுசா சொல்றது, நாங்க என்ன புதுசா சொல்றது அப்படின்னு கேட்டா, சொல்லு புதுசா புதுசா சொல்றது ஏதாவது இருந்தா தானே வரணும், நீ புதுசா சொல்லுங்க. எனக்கு அதுதான் சொல்றேன், எனக்கு அச்சமா இருக்கு. விஜய் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பாவம் என்ன வருங்க, ஒண்ணுமே தெரியாம எதுவுமே பண்ணாம ஆர்கனைசேஷனே இல்லாம நடந்து. நான் தலைவர்கள் சொல்ல வந்தேன் அண்ணா வரைக்கும், இவர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வந்தது ஏன் வந்தாங்கன்னா, இவர்களுக்கு பசி தெரியும், தெரியும்ல, அறியாம தெரியும். நம்ம எவ்வளவு படிக்காம இருந்தோங்கிற தெரியும் எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் வரும்போது தெரியுமில்ல சார், எனக்கு படிக்க, நான் உண்மை அண்ணாவை பார்த்துட்டேன், இவங்களை பார்த்துட்டேன், எனக்கு ஐவிகே சம்பத்தை பார்த்துட்டேன், கண்ணதாசனை பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன், பட்டுக்கோட கல்யாணத்தை பார்த்துட்டேன், இவ்வளவு அறிவான ஆட்கள் நடுவில் வர்றேன். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு பசி. எம்ஜிஆர் ஏன் சார் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதெல்லாம் வர்றவன பூரா சாப்பிடவினாரு, கட்சிக்காரன் மொத்த பேருக்கு சாப்பாடு போட்டு அவர் தான் சார் முதல்ல ஆரம்பிச்சாரு. அது வரையும் சொந்தமா டீ குடிச்சிட்டு கட்சி வேலை பார்த்துக்கிட்டான் சார். எம்ஜிஆர் தான் சார் முதல்ல தேர்தல் பூத் இருக்குல்ல, தேர்தல் பூத்துக்குள்ள பிரியாணி வர வச்சது எம்ஜிஆர் தான் வர வச்சாரு. பௌத்தில் ஒரு நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு அப்படி யோசிச்சு எம்ஜிஆர். ஏன் சொன்னா எம்ஜிஆருக்கு பசி தெரியும். இருக்க பூரா சமூக நீதி வேணும், சமமா உட்காரணும்னு கலைஞர் ஏன் சார் போராடினாரு? ஏன் போராடினாரு அவருக்கு தெரியும், அவரை வெளியே நிப்பாட்டியிருக்காங்க, அந்த அவமானம் தெரியும் அவருக்கு இல்லையா? அதனால அந்த அடிப்படையில ஒரு கட்சி தத்துவத்தின் மேல் கட்டமைக்கப்படுகிறது. அதை பின்னாடி வர ஆமான் ஃபாலோ பண்றான். உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கு? உங்களுக்கு யாருக்கா பசி இல்ல புதுசா ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சார், இது ஒரு பேம்பர்ட் சைல்டு சார். அதை சொல்ற புதுசா நல்லா வரலாம் சார், வர்றவர் என்ன சார் கொண்டு சொல்ல போற பேம்பர்ட் சைல்டு சார். விஜய் தன் வாழ்க்கையில் எதற்காக ஏங்கி இருக்கிறார் நீங்க சொல்லுங்க, எதற்காக காத்திருந்திருக்காரு சொல்லுங்க. நீங்க இல்ல அவரு காத்துக்கு என்னுடைய சொந்த உழைப்புல நான் மேல வந்தேங்கிறாரு. சொந்த உழைப்பு எவ்வளவு அவமானங்களை தாண்டி புரியுதா உங்களுக்கு? விஜய் சார் என்ன பண்ணிருக்காருன்னா, அம்பாசிடர் கார்ல இருந்து பிஎம்டபிள்யூக்கு வந்திருக்காரு. நீங்க மட்டும் சொந்த உழைப்பு சொல்றீங்க, அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு உங்க அப்பா, அதுல இருந்து நீங்க பிஎம்டபிள்யூக்கு வந்திருக்கீங்க, அல்ல ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வந்திருக்கீங்க. இல்ல அப்ப அது ராகுல் காந்திக்கும் பொருந்தும், உதயநிதிக்கும் நல்லா பொருந்தும். ஆனா அதுக்கெல்லாம் தத்துவம் இருந்துச்சு, அந்த கட்சிக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அது எங்க இருந்து வருது அப்படின்னா பெரியார்ல இருந்து வருது.
ஏன் சமூக நீதி விடாம சனாதனத்தை ஒழிப்பேன்னு இப்ப உதயநிதி சொன்ன உடனே அந்த மொத்த கட்சியில அவ்வளவு பேர் ஃபயர் விடுறான், நம்ம ஆளுநர் வந்துட்டாண்டான்னு. ஏன்னா அந்த கட்சியோட அடிப்படை அது. இன்னைக்கு அவர்கள் ஒருமையில் இருக்கணும் அவசியம் இல்லை, இன்னைக்கு அவர்கள் இயங்கி இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவர்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த கோடை விட்டு அந்த கட்சி விலகவே முடியாது. அந்த கோட்டுக்குள்ள நிக்கிற உங்களுக்கு எது கோடு? எந்த கோட்டுக்குள்ள நிக்க போறீங்க நீங்க? அதை சொல்றேன். நீங்க ஒரு பேம்பர்ட் சைல்டு ஆதவர்ஜாங்க தெரியுமா? நீங்க சொன்ன 3வது ஆளுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நீங்க எதுக்குமே காத்திருந்தது இல்லை, எதுக்குமே இயங்குனது இல்லை. எவருடைய பிரச்சனை? அதனாலதான் சார் தண்ணி பாடல கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. அதனால சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா 1:30 மணி ஆகி சாப்பாடுன்னு சொன்னா சாப்பாடு வந்துடும் போல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வராது சாப்பாடு. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் போயிருக்கேன், அதிமுக கூட்டம் போயிருக்கேன், மதிமுக கூட்டம் போயிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் போயிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு போயிருக்கேன், எல்லா கட்சி கூட்டமும் போயிருக்கேன் சார். சரியா? நல்ல வேலையாக தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த அரசியலை போய் வேடிக்கை பார்க்குற இடத்த பருவத்தை கடந்துட்டா நல்ல வேலை போகல, போய் தான் என்ன அமைக்கி கொண்டிருப்பாங்க. சரியா? இது எல்லாத்துலேயுமே ஒரு அமைப்பு இருக்கும். திமுக இளைஞரணி கூட்டத்துக்கு சேலத்துக்கு நான் போன வருஷம் போயிருந்தேன். கிட்டத்தட்ட பந்தலுக்குள்ள 2 லட்சம் பேர், சேலம் நகருக்குள்ள 2 லட்சம் பேர். சரியா? நான் இப்போ அதில் போயிட்டு வரணும்ல, நான் இங்கிருந்து போறேன்ல. எனக்கு ஒரு அமைப்பாளர் இருந்தார். அவர் யாரா? நாகப்பட்டினத்துடைய இளைஞரணி செயலாளர் தம்பி கார்த்தின்னு ஒரு தம்பி அமைப்புலங்க. அந்த கார்த்தி என்னையும் என்னோட ஒரு 15 பேரையும் ஃபாலோ பண்றாரு. அண்ணே வந்துட்டீங்களா? எங்க தங்கிட்டீங்களா? அறைக்கு சாப்பாடு வந்துருச்சா? எப்போ கிளம்புறீங்க? இந்த வண்டி இத்தனை நம்பர் வண்டி கீழே நிற்குது, அதில் வந்துடுவீங்களா? இப்படி கேட்டு நான் 3 மணி நேரம் லேட்டு. சரியா? வர்ற வழியில பார்த்தா அவரு திண்டுக்கல் கிழக்கா மேற்கா அரசு கரபாணி அந்த மாவட்டத்தில் இருக்க ஒரு பையனை இந்த தம்பி சந்திக்கிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இல்லை நான் ஒரு 200 பேரோட வந்திருக்கோம், சாப்பிடணும், சாப்பிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அவர். இது மொத்தத்தையும் ஒரு கட்சியுடைய தலைமை பார்க்க முடியாது. எப்படி 1.5 லட்சம் பேர் பார்த்துக்குவீங்க? ஆனா அதை குழு குழுவாக பிரிக்கப்பட்டு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை சார், திண்டுக்கல் கிழக்குல இருக்கிற ஒரு இளைஞனை ஆளும் நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு இளைஞரணி ஆளும் 2 பேரும் சேர்ந்து சேலத்தில் சந்திச்சுக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து பேசி அண்ணன் நல்லா இருக்கலாம் கேட்டுக்கிறாங்க. இல்லை, உங்களை யாருக்கா தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர்? நீங்க மக்களை போய் சந்திக்கிற தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? நீங்க முதல்ல எத்தனை பேர் உங்க தலைமையில் போயிருக்கீங்க? ஒன்றுமே இருக்காது சார். இதெல்லாம் முதல்ல நான் சொல்றேன், எல்லாருமே அரசியலுக்கு வரலாம் வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த முதலமைச்சர் ஆகி தொலைங்கினீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நாடு எவ்வளவோ சந்திச்சிருக்கு, உங்களை சந்திக்காதா? சந்திக்கிட்டோம். ஆனா முதல்ல சரி பண்ணுங்க, எல்லாரையும் ஒழுங்குபடுத்துங்க, கொண்டு வாங்க. உள்ள லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா பயமா இருக்குமா இருக்காது? எனக்கு அந்த தொண்டர்கள் சொல்றீங்க இல்லையா, மரத்துல ஏறுறவங்க, அதுல ஏறுறவங்க, அந்த தொண்டர்கள் தான் இதுல சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்புறாங்களே. உடனே எப்படி முதலமைச்சர் வராரு, உடனே எப்படி செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல அங்க போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் தயாரா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அதாவது அப்பா அம்மா 2 பேரும் சம்பாரிச்சு பிள்ளை பெற்றுருவாங்க. பிள்ளை பெற்றணும், பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது என்ன செய்யும்னா, கரெக்டாக 18 வயசு ஆன உடனே ஒரு 2.5 லட்ச ரூபா பைக் கேட்கும். அந்த பைக் 350 சிசியாக இருக்கும். அது எவ்வளவு த்ராட்டில் கொடுத்தா எவ்வளவு போகும்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை அடம் பிடிக்கும் வீட்டில். அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியுது நல்லது இல்லைன்னு. ஆனால் பிள்ளை அழுகுதே, நம்ம இந்த ஒத்த பிள்ளை பெற்று வச்சிருக்கமே அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்துருவாங்க. பார்த்து போகணும், பார்த்து போகணும், பார்த்து போகணும் சொல்லுவீங்கல்ல, கேட்குமா அந்த பிள்ளை? கேட்குமா சார்? என்ன செய்யும்? வண்டியை திரும்பி கொண்டு போய் தனியாக அதுவாக விழுந்து மண்டை உடஞ்சா பிரச்சனை இல்லை, வேற மேலே விட்டுட்டுச்சுன்னா அது வேறு பிரச்சனை. ஆனால் ஒரு தடவை விழுந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தடவை மெதுவாக ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் நியூட்ரலில் வச்சு ஒரு தடவை த்ராட்டில் கொடுத்து பார்த்துக்கும் எவ்வளோ உருவுது வண்டின்னு. அப்புறம் மெதுவாக ஃபஸ்ட் கியர் போடும். எப்போ? ஒரு தடவை விழுந்ததுக்கப்புறம். இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா பசங்கள்லாம், அவங்க இந்த 40 பேரில் ஒருத்தனை ஆகாமல் நிப்பாட்ட மாட்டாங்க பேசுறது. ஆகக்கூடாது. அந்த 40 பேருடைய இறப்புக்கு வருந்தாத ஒரு கூட்டம் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு, பயமா இருக்கு. 40 பேர் செத்து போயிருக்காங்க, அதை பத்தி எந்த இதுவும் இல்லாம வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார். அவன் ரொம்ப ஆபத்து. அவன் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறது ரொம்ப ஆபத்து. நான் வரிசையா என்ன பண்றேன்னா, சாகடிச்சிட்டாங்களா அப்படின்னு கூட கேட்கறாங்க. அதை தாங்க சார் சொல்றேன். அவனுக்கு என்னன்னா அவனுக்கு புரியவே இல்லை சார். நீங்க எப்போ இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வட்டிக்கு காசு வாங்கி அதுல அவமானம் தாங்க முடியாம ஒரு தற்கொலை நடந்து சினிமாவில் 2 விட்டு நின்றுச்சு. அவர் என்ன செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன், ஆமாடா, நீ வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்காத வரையும் உனக்கும் தெரியாத அவமானம். தயவு செஞ்சு செத்த லிஸ்ட்ல நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு, இல்லையா? அதுவரையும் எனக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு. நீங்க பாருங்க, 40 பேர் செத்து போயிருக்காங்க, அதை பற்றி ஒரு வருத்தமும் தெரிவிக்கலங்க. ஒருத்தம் கட்சி இருந்த வரையும் ஒரு வருத்தமும் தெரிவிக்கல. அதை போய் சந்திக்கவே இல்லை.
அது ஹேண்டில் பண்ணும்ல. இல்ல சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு விஜய். சந்திக்கிற என்ன அனுமதி கேட்குறீங்க? திரும்பி போக வேண்டியதானே, அங்கே இருந்தீங்க, அனுமதி கேட்பீங்க நீங்கள், அங்கே தான் நின்னீங்க, நீங்கள் திரும்பி போக வேண்டியதானே, அங்கேயே உட்காந்துருக்கலாம்ல நீங்கள். இருங்க என் ஆள் அனுப்புகிறேன், எப்பா புசியாக இருந்து போப்பா, அது என்னன்னு பாருப்பா, நான் போனால் கூட்டம் கொடுப்பா, நீ போப்பா, நீ போங்க, அதை வரைச்சிடும், போங்க போய் என்னன்னு பாருங்க, நீங்கள் புரட்சி வரணும்னு சொல்கிறவர் நீங்கள் தான், போங்க போய் என்னன்னு பாருங்க அப்படின்னா இவங்க போய் உடனே பார்த்துக்கணும், தள்ளுங்கன்னு ஒழுங்குபடுத்த வேண்டியதானே சார். ஒழுங்குபடுத்துவாங்கல்ல சார், ஒழுங்குபடுத்துவாங்கல்ல சார். எல்லா இடத்து நான் நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய இளம் பிராயத்தில் நான் பார்த்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் எல்லாமே இளைஞரணி ஒழுங்குபடுத்தியா நடந்துச்சு. அவ்வளவு பேரும் பேண்ட் போட்டு வந்து நிற்பாங்க மாநாட்டில். நான் மதுரையில் மாநாடு 91 ஒரு மாநாடு நடந்துச்சு, தீகாவுடைய பவளவா மாநாடு கலைஞர் கொண்டாடுறது. அந்த மாநாடு நான் முழுக்க இருந்தேன். முழுக்க அதுக்கு வந்து எதிர்கட்சி திமுக, போலீஸ்லாம் இல்லை, இருந்துச்சு போலீஸ் பேருக்கு. ஆனால் திமுகவுடைய இளைஞரணி தான் மொத்தத்தையும் ஒழுங்குபடுத்துனுச்சு. அவ்வளவு பேரை சரி பண்ணும், எல்லாத்தையும் பொதுப்பேருக்கும் நிற்கும். நீங்கள் கலைஞர் இத்தனை மாநாடு நடத்திருக்காருல்ல சார், ஒரு மாநாட்டில் கூட காவல்துறை திட்டமாட்டார். தொண்டர்களுக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்லுவார்னா, காவல்துறைக்கு ஒத்துழைங்க, காவல்துறைக்கு ஒத்துழைக்கும்பாரு. எல்லாம் கூட்டம் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் முரசொலி கடிதம் எழுதும்போது காவல்துறையுடைய எண்ணிக்கை பத்தலை, போதிய பாதுகாப்பு இல்லை, ஆனாலும் தொண்டர்கள் சமாளிச்சாங்கன்னு எழுதுவாரே ஒழிய, குறை சொல்வதெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவார். நடந்துகிட்டு இருக்கும்போது எவனையும் தூண்ட மாட்டார். ஒரு விஷயம் நடந்து போச்சு என்ன செய்வீங்க? விஜயகாந்த் இப்போ பார்க்குறவங்க திருப்பி எடுத்து போட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கூட்டம் முடிஞ்சா கடைசி லாஸ்ட் 5 நிமிஷம் மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பார். எல்லாம் மெதுவாக போங்க, பத்திரமா போங்க. எம்ஜிஆருக்கு பாப்புலராக ஒரு சீன் சொல்லுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி, சரி பொம்பளை எல்லாம் போங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்களை பூரா அனுப்பிச்சுட்டு அவங்க எல்லாம் வெளியேறி மாநாட்டு பத்திரம் வெளியேறி போனதுக்கப்புறம் சேஃபாக போயிருப்பாங்க. இனிமேல் கூட்டம் தள்ளாது தெரிஞ்சதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை, பேச வேண்டியதில்லை, அவங்கெல்லாம் தாய்மாரெல்லாம் போயிட்டு இருக்காங்க தான் உங்களுக்கு இருக்க சொன்னேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி உலகத்தில் நன்மை நடப்பதை பற்றி நல்லதை பற்றி பேசிக்கிட்டு தலைவர் இடத்துல அது நான் ரொம்ப வந்து பயந்து போனது, லைட்டை போட்டு விளையாண்ட பொழுது பாருங்க, அது ஒரு கூட்டம் வந்து நிற்கிது, ஆரவரிக்குது, அவனை போட்டு திருப்பி திருப்பி திருப்பி. இது எப்படின்னா தவிர நாய்க்குட்டிக்கு வந்து எலும்பை மேலே மேலே தூக்குற மாதிரி, தவட்டும் இன்னும் தவட்டும் இன்னும் கொஞ்சம் தவட்டும் அப்படின்னு. என்ன மனோபாவம் இது? என்ன செய்ய போறீங்க? இவர்கள்லாம் என்ன சொல்ல போறீங்க நீங்க? சார் இவர் நிஜமாவே வந்த க்ரௌடு பெரிய மாசு இருக்கு சார், உங்களுக்கு பிரமாதம் சார். தமிழ்நாட்டில் அவ்வளவு பேரும் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவனை தவிர மற்ற பேரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க வாழ்றீங்களா? இது இவனுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆகவே போறது இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆகணும்னு நீங்க என்னச்சிங்கன்னா என்ன வச்சிருக்கீங்க அவங்கெல்லாம் சொல்றதுக்கு? நீங்க அரசியல் மாற்றம் என்ன மாற்றம்ங்கிறேன், அது ஒருத்தர் கைட்டே மட்டும்தான் இருக்கணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? ஐயோ நீங்க வந்து உட்காரலாம், யாரு வேணாலும் உட்காரலாம். என்ன சார் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு சார். அது எதுவுமே ஏதாவது வேணுமா? துப்பாக்கி வச்சுட்டு வந்து இதுல போற இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரவர் அவர் இருந்துட்டாரு. 3 தடவை பண்ணி ஓப்பனிங் இருந்துட்டாரு. இதெல்லாம் அதனால ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் அதெல்லாம் தாங்க இந்த நாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னவா பிரச்சனை? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இருக்கிற ஒவ்வாமை, சரியா? அவர்களுக்கு அது பிடிக்காது, ஏன்னா சமத்துவம் பேசுது, அல்லது இயல்பாக தன்னால பிடிக்காது. பேசுறாரு பெருசல்காரங்களா கூட உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா என்ன செய்யறதுன்னா இவங்க பூரா சேர்ந்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாத ஒருத்தனா ஓஹோ ஆகுங்கிறது. இந்த தமிழறிமணியன், பழகருப்பையா, சிடி நிர்மல்குமார், புஷியானது எல்லாம் ஒரே கேட்டகரி. அவ்வளவு பேரும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பொது அறிவும் நடைமுறை அறிவும் ஒருங்கே இணைய பெற்றவர்னு எழுதுறாரு ஒரு தடவை பழகருப்பையா. நான் படிச்சுட்டு சிரிச்சிட்டேன். இது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதுனதுக்கு எம்ஜிஆருக்கு எழுதிட்டு மத்திய மந்திரியா இருக்கலாம். நீ கெட்டு போற முடிவு பண்ணா கிளவியார் வரையுமா காத்திருப்ப? இது அவர் டைலாக். அதான் சொல்றேன். இப்ப அப்போ எடப்பாடி பழனிசாமியை போய் பொது அறிவும் நடைமுறை அறிவும் ஒருங்க பெற்றவர் சொன்ன ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது அப்படி கேட்டது விளைவுதான் 2 மாசம் கழிச்சு ஒருத்தர் அடிக்கிற ஆம்புலன்ஸ். இன்னைக்கு பழகறப்பையா விஜய் விமர்சித்து தானே பேசுறாரு. தாங்க சொல்றேன். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறீங்க அவ்வளவுதான். தீமையில் அந்த தீமையை நீங்க ஆதரிக்கிறீங்க, இந்த தீமையை இவர் ஆதரிக்கிற அவ்வளவுதான். விடுங்க, இதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் காலம் போன காலத்துல புத்தி பதிலிச்சு போய் அலையிறான் எவ்வளவு பேரும் சும்மா பொறுக்க முடியாம. ஏன் உலகத்துல இங்க ஆம்புலன்ஸ் அடிக்கணும்ப்பா? உலகத்திலே பார்த்துக்க மாட்டீங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிப்பீங்க. எது எங்க அது எங்க ஆரம்பிச்சிச்சு? எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிச்சு. பொது அறிவும் நடைமுறை அறிவும் ஒடுங்கி அமைய பெற்ற எடப்பாடி பழனிசாமிட்ட நீங்க உங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஸ்டாலினை தப்புன்னு சொல்லுங்க. அதுக்காக எடப்பாடி பழனிசாமியை மாற்ற சொல்லுவீங்க? அதுக்காக விஜயவா மாற்ற சொல்லுவீங்க? நீங்க வேற ஆள் சொல்லுங்க. அது அவங்க உரிமை இல்லை, அவங்க சாய்ஸ். அதுதான் சார், லைட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் சார் அவன். சார் அவங்க சாய்ஸ் சார், அந்த சாய்ஸ் யாருன்னு இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன் சார், எனக்கு இது வேண்டாம், கீரை வேண்டாம், பொன்னாங்கண்ணி பிடிக்கல, சரி பிடிக்கல அரைக்கீரை சாப்பிடு, இதுவும் கீரை தான், கஞ்சாச்செடியை எடுத்து தருவேன், இதுவும் பச்சை தான் இருக்குன்னு நீ சாய்ஸ் நல்லா சொல்லலாம், வேறொரு மாற்று சொல்லலாம். எதுன்னு எனக்கு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன். நல்லது, நானும் வரத்தானே தயாரா இருக்கேன். ஆனா இப்ப அன்புமணி சொல்றாருல்ல, அன்பில் மகேஷுக்கு ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம், அவரு ரொம்ப நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி.
அன்புமணி யாரோட சேர விரும்புறாரு? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்க கட்சி பிரச்சனை. அன்புமணி யாரோட சேர விரும்புறாரு? அன்புமணி யாரோட சார் கூட்டணி சேர விரும்புறாரு? பாஜகன்னு சொல்றாங்க. சரி, கரெக்டா? பாஜக விரும்புறவர் யாரை சார் ஆதரிப்பாரு? பாஜகவோட போறவர், பாஜக போக விரும்புறவர் யாரை ஆதரிப்பாரு? மோடி ஆதரிப்பாரு. அவன் மோடி ஆதரிக்கிறவர் யாரை ஆதரிப்பாரு? தமிழ்நாடு அரசியல்ல விஜய் தான் ஆதரிப்பாரு. 40 பேரை கொலை பண்ணிவிட்டு நிக்காம ஒருத்தர் கிளம்பி போயிருக்காரு. போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு இதே நொறுங்கி வச்சுக்கிறாரு. அதை கேட்க மாட்டேங்கிறாரு அன்புமணி. அன்புமணி அழுது சீனே கிடையாது, விட்டுருங்க. அது பொய்யா அழுதாரு, உண்மையா அழுதாரு, டிராமா போட்டாரு, போடல. அதனால ஒரு கேடு கிடையாது சமூகத்துக்கு. கரெக்டா? அவரு ரொம்ப நொய்மை ஆயிட்டார், எமோஷனல் ஆயிட்டார். ஒரு மினிஸ்டர் அவ்வளோ எமோஷனல் ஆக வேண்டியது இல்லை, என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டிக்கணும். ஆனால் அதை மீறி இன்னும் அப்படி ஒரு எமோஷனல் ஒருத்தர் இருக்காரே நினச்சிக்கணும். இன்னொன்று, அவர் எமோஷனல் ஆனாலும் ஆகாட்டினாலும் இந்த சமூகத்துக்கு எந்த கேடும் கிடையாது. சரி, கரெக்டா? ஒருத்தர் 40 பேரை கொலை பண்ணி விட்டு கிளம்பி போயிருக்காரு. 4 மணி நேரம் கழிச்சு இதே நொறுங்கி வச்சுக்கிறாரு. அன்புமணி அதை கேட்க மாட்டேங்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைக்குதான், அதுக்கு ஹேமமாலினி தலைமையில் கிளம்பி வரீங்களா? ஏன்னா கும்பமேளா 30 பேர் சேர்த்தாங்க, எப்படி நீங்கள் குழுவே அமைக்கல? இந்த குழு என்ன செய்யும்? விசாரணை செஞ்சு என்ன பண்ணும் சார்? அரசாங்கம் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நீதிபதி தலைமையில குழு அமைக்குது சார், கமிஷனு. அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார். அந்த ரிப்போர்ட்டின் படி சட்டம் செயல்படும் சார். சரியா? கைது பண்ண சொன்னா கைது பண்ணும் சார். ஏன்னா சொல்லியிருக்கிறது அந்த கமிஷன் சொல்லியிருக்கு, ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஹேமமாலினி தலைமையில் குழு வருது இல்லை சார், வந்து இப்போ விசாரணை அமைக்குது சார். காமிச்சு என்ன செய்யும்? இல்லை, ஒன்றிய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒன்றிய அரசு என்ன செய்யும்? உடனே ஆமா ஆமா ஹேமமாலினி தான் வந்து ரொம்ப கரெக்டு, எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து ரிசர்வ் போலீஸ் அனுப்பிச்சு கைது பண்ணிடுவாங்களா விஜய? என்னடா நாடகமா நடத்துறீங்க அவ்வளவு பேரும்? நீங்க கும்பமேளாவுக்கு போகல ஹேமமாலினி? ஏதாவது சொன்னா பாஜக உள்ள வந்துடும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்பீங்கல்ல. இதான் இப்படிதான் உள்ள வரும். உடனே நிர்மலா சீதாராமன் வந்துருவாங்க, உடனே குழு அமைச்சிருவாங்க, உடனே ஹேமமாலினி தலைமையில் குழு வந்துடும். குழு வந்து இங்க பார்த்து அப்படி உண்மையை கண்டறிஞ்சு சொல்லிடுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பேரையும் காப்பாத்தி புஷியானந்த தியாகியாக்கி வீட்டுல போட்டோ மாட்டி கூப்பிட போறீங்களா? போறதுக்கு பெர்மிஷன் கேட்குறீங்க, போய் என்ன பண்ண போறீங்க நீங்க? என்ன சொன்னேன்? இப்போ போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு சனிக்கிழமை மட்டும் மறு சனிக்கிழமை கிளம்பிடுவாங்க மறுபடியும் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு பூரா அடங்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் சொல்றீங்களா? பார்த்தா பயமா இருக்குன்னு. என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. நீங்க ஒரே ஒரு விஷயம் இதுல ஒரு நன்மை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனவனும் ரசிகம் போய் நிற்பான். கரெக்டா? அது எதுவாக இருந்தாலும் நிற்பான். வெள்ளி சனிங்க இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் ஓடிடுச்சு அப்படின்னா, ஒரு நார்மல் சினிமா ரசிகன் இருக்கான், அதில் படம் பார்க்க ஆசைப்படுறவன், பரவாயில்ல இந்த படம் ஒரு 2 வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வருவா தேட்டருக்கு. அந்த படம் 4 வாரம் ஓடிச்சு வச்சுக்கோங்க, மாதம் ஒரு படம் பார்க்குறது கணக்கு வச்சிருப்பான். அவன் என்ன பண்ண 4 வாரம் ஓடிச்சு அந்த படம் அப்படின்னு அவன் வருவான் கிளம்பி. ஏன் திரும்ப 25வது நாள் 50வது நாள் போஸ்ட் விட்டுருந்தா, 50வது நாள் போஸ்டர் பார்த்தோன்னே படம் வர கொடுப்பான். இப்போ ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல 10 வருஷம் முன்னாடி 50வது நாள் பார்த்துட்டு ஒருத்தன் வருவான், 50 நாள் ஓடிச்சு அந்த படம் அப்படின்னு. ஏன்னா 50 நாள் ஓடி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த விஜய் வந்து இந்த பிரேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா நார்மல் ஆளு எல்லா வீட்லையும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குல்ல விஜய் ரசிகர், விஜய் பிடிச்ச ஒரு ஆள் இருக்குல்ல, அதுக்கு விஜய் அரசியல் தேவை ஒன்றும் தெரியாது. அது வெறுமனா காலரை கிடைச்சிட்டு வந்து நிற்கிற ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட் ஒருத்தருங்களை பிடிக்குங்களுக்கு. அந்த புள்ள அவங்க அப்பாட்ட என்ன சொல்லும்? அப்பா விஜய் நம்ம ஊருக்கு வர்றப்பா போய் பார்ப்போம்பானா, இந்த அப்பாவும் தூக்கிட்டு போயிருப்பாரு. தூக்கிட்டு போவார்ல. அவர் விஜய் ரசிகராகணும்னு அவசியம் இல்லை, அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிவார்ந்த தொண்டராகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அடுத்த வீட்டில் நிற்கிறாரு, போய் பார்ப்பேன்னு கிளம்பி போவார் அவர். இப்போ அது போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தோணுங்கள, ஐயையோ போய் நம்ம பிள்ளைய இழந்துரும்டா நம்மன்னு, இருமா டிவியில் பார்த்துக்கலாமா அந்த விஜய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு நடந்திருக்கு. அது ஒன்று தான். அந்த ஒரு நல்லது நடக்க 40 கொலை நடந்திருக்கு. கொலைன்னே முடிவு பண்றீங்களா? ஆமாங்க, அது கொலை தானுங்க. அந்த இது சம்பவம் நிகழ்ந்துகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஊர்லயும். அதுக்கான எந்த ஏற்பாடு அடுத்து நடக்கலன்னா அது பேர் கொலைங்க. இல்ல, ஆனா கூட்டத்துல கல் எரிஞ்சாங்க, செருப்பு வந்தது, கத்தி வச்சிருந்தாங்க, முன்னாடி எரிஞ்சாங்க இல்ல, கத்தி வச்சிருந்தாங்க, கொல்ல பார்த்தாங்க, எல்லாமே சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. நீங்க தான் இப்படி கூட்டத்தை வச்சிருந்தீங்களே சார், இது வந்து எல்லாருமே அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா சார்? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே கம்பிக்கெல்லாம் கிரீஸ் தடவை ஏற்பாடு பண்ணுவாங்க தானே சார்? விஜய் பாதுகாக்க இவ்வளவு அக்கறையோடு இருந்தீங்கல்ல சார், ஏன் சார் வந்தவனை பாதுகாக்க அக்கறையோடு இல்லை? இதை மட்டும் அரசாங்கம் பண்ணணும். அதான் அவங்க படுத்துவாங்க. ஒன்றிய அரசு போய் பாதுகாப்பு கொடுத்துறவருக்கு அவர் 5 பவுன்சர் வச்சுக்கிட்டு இருவாரு, யாரும் வரமாட்டாங்க சார். இதுவரையும் ஒரு 5 கூட்டம் போயிருக்காருல்ல சார், அந்த 5 கூட்டத்தில் எங்கேயாவது மாவட்ட செயலாளர் மேலே ஏறாங்களா சார்? நீங்க நான் திமுகவை வந்து ஆதரிக்கிறேன், திமுகவை வந்து உயர்த்தி பேச நினைச்சுக்க வேண்டாம். அதுக்கு 4 நாள் முன்னாடி அண்ணாதிமுக கூட்டம் நடந்துச்சுல கரூர்ல, எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல எதிர்கட்சி தலைவர், கூட மாவட்ட செயலர் என்னார்ல, மாவட்ட செயலர் யாரும் குறிப்பிட்டார்ல அவரு? ஏன் ஒரு கூட கூப்பிடுறாங்க இல்லையா? மாவட்ட செயலர் தான் பொறுப்பு. ஆமா, கலைஞர் இத்தனை கூட்டம் போயிருக்காருல்ல,
கலைஞரோட அந்த தேர்தல் பிரச்சாரம் கூடவே பின்னாடி பத்திரிக்கையாளர்லாம் போயிருக்கேன் பின்னாடியே நான். நீங்க கரெக்டா மாவட்டம் முடியும் போது இந்த மாவட்ட செயலர் இறக்கி விட்டுவிட்டு அவரை வரவேற்க அந்த மாவட்ட செயலர் எல்லையில் நிற்பாரு. அவரை கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சுக்கிட்டுருவாரு. ஆமா. திருப்பி அந்த கூட்டம் போற வரைக்கும் இந்த மாவட்ட செயலர் தான் கூட இருப்பாரு. இவர் சொல்றதை தான் கலைஞர் கேட்பாரு. அந்த கூட்டத்துக்கு வர்ற நாள் வரையும் கலைஞர் சொல்வதை மாவட்ட செயலர் கேட்பாரு. என்ன பேசணும், என்ன செய்யணும், கூட்டம் எப்படி போடணும், என்ன செய்ய நடக்குது, யார் யார் பேசுறாங்க எல்லாமே கலைஞர் சொல்லுவாரு. ஆனா கூட்ட நாள் அன்னைக்கு அந்த மாவட்ட எல்லைக்குள்ள கால் வச்ச உடனே அந்த மாவட்ட செயலாளர் சொல்றதை தான் கலைஞர் கேட்பாரு. என்னையா போயிருவோமா ஏம்பாரு, ஆரம்பிச்சிருவோமா ஏம்பாரு. ஏன் ஒரு தலைவர் கேட்கிறாத? அந்த மாவட்டத்தில் அவன் தான் தலைவன், அவன் தான் பொறுப்பு, அவன் தான் நம்மள பத்திரமா வெளியிட போறவன். தவறு நடந்தாலும் அவன் பொறுப்பு. ஆமா, அப்ப அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தானே அவனுக்கு அந்த பொறுப்பு வரும். நீங்க கரூர் மாவட்டத்து செயலாளர் யாருங்கிறதே உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தேடின உடனே தான் தெரிஞ்சு யார் ஒரு மாவட்ட செயலர் கைது பண்ண பிறகுதான் இவர்தான் மாவட்ட செயலாளர். யாருமே தெரியக்கூடாது, ஒருத்தனும் வரக்கூடாது, எவனும் மனுஷவாடையே ஆகாது, எல்லாரும் தெளி நிப்பீங்க. நீங்க வேற சார், நீங்க எது சொல்றாருங்க சார். நாமக்கல் இருக்க கவிஞர் யாரு சார்? நமக்கு தெரிஞ்ச நாமக்கல் கவிஞர் யாரு ஊர்ல? நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்கிறோம் நம்ம. தமிழ் சொல்றா, தலைமுறை யாரை எழுதினா யாரும் நாமக்கல் வே ராமலிங்கம் தெரியணும். ஓகேவா? நீங்க அந்த ஊருக்கு போறீங்க, அவரை பத்தியா பேச போறீங்க, ஒரு ராமலிங்கம் பேரை ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா? இது வந்து கம்பராமாயணத்தில் எழுதின கம்பர் மாதிரி சாதாரண கேள்வி, முன்மார்க் கொஸ்டின். அது கம்பராமாயணத்தில் எழுதுற கம்பருங்கிறத ஒண்ணு நீங்க மனப்பாடம் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நாமக்கல் ராமலிங்கம்ங்கிற பேரோட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி பேரோட இருந்தவர் நாமக்கல் ராமலிங்கம்னு. நாமக்கு பாட்டை பாடினவர் யாரு யாரு யாருன்னு இவருக்கும் தெரியல. யாருன்னு கீழே குனிஞ்சு பேப்பரை பார்த்து ராமலிங்கம் அப்படிங்கிறது. இந்த கருத்தை பேசுறதுக்கு நீங்க போய் 40 பேரையா கொல்லுவீங்க? நாமக்கல் ராமலிங்கம் வந்து இந்த பாட்டுல எனக்கு தெரியாதா? எனக்கு இதுக்கு கிளம்பி நீங்க நாமக்கலுக்கு வந்து சொல்லணுமா? உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. நீங்க பேசாம நேரடியா டிவியில ஒரு தடவை வந்து கும்பிட்டு வாக்கு கேட்கலாம். உங்கள்ட்ட பெரிய க்ரௌட் பேஸ், ஃபேன் பேஸ் இருக்கு. பனையூர் விட்டு அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு, பனையூர்லயே வர்றாரு அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் குறையா சொல்லல. அதெல்லாம் வர்றாரு, அவர் வர முடியல, அதுக்கு ஒரு சௌரி இது பழகிருக்காரு. அவரு வந்தா ஒரு கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்துல அப்படி சொல்லித்தான் அவர் வெளியே வர வச்சு இந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஓ, இப்ப அப்புறம் அன்னைக்கு நைட்டு போச்சுனது யார் போச்சுனாங்களாம்? நைட் ராத்திரி பொண்ணே போயிருக்குன்னு சொன்னது யாரு? இல்ல அங்க மறுபடியும் ஏதோ நடக்க கூடாதுன்றதுக்காக ஒரு கிளம்பி இருக்கலாம் சார். இப்ப நான் கேட்கிறேன், திருச்சியில இருந்துக்கலாம் சார், திருச்சியில வந்து இருந்துக்கலாம்ல, கரூர்ல இருந்துக்கலாம்ல. கிளம்பும் போது பத்திரிகை ஒண்ணுமே வேண்டாங்க. திரும்பி பத்திரிகையாளர் ரொம்ப கனத்தை தொட்டிருக்கேன். நான் எதிர்பாராத அசம்பாவித பல விஷயம் நடந்து போச்சு. நான் இங்க இருந்தேன்னா இன்னும் தொந்தரவு எல்லாருக்கும் அவர்களுக்கு. நான் கட்சிக்காரர் 4 பேரை விட்டுருக்கேன், அவங்க பார்ப்பாங்க. நான் ராத்திரி பூரா முழிச்சிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம்ல. நான் திரும்பி நம்ம ஏன் கலைஞரை சொல்லிருக்கோம்னா, மாநாட்டில் முடியுமா சொல்லுவாரு, உடன்பிறப்பே கூடியிருக்க எல்லாரும் வீடு போய் சேர்ந்துடணும், நீ வீடு போய் சேர்ந்து தெரிஞ்சா தான் நான் தூங்குவேன், அது வரைக்கும் தூங்காம முடிச்சிருப்பேன் பாரு. அதையே அப்படியே விஜயகாந்த் சொல்லுவாரு. விஜயகாந்த் ஒவ்வொரு மாநாட்டிலையும் எல்லாம் பத்திரமா போயின்னு பார்த்துக்க, வண்டியெல்லாம் ஒழுங்கா ஓட்டு, நீ போய் தூங்கிட்டேன்னு தெரியும் எனக்கு, அப்புறம் தான் நான் தூங்குவேன் பாரு. விஜயகாந்த் அவரையும் முடிச்சிருப்பாரா? பிரேமலதா கேளுங்க, பிரேமலதா எல்லாம் போயிட்டாங்கலாம் பாருங்க, அந்த 1.25 லட்சம் கேட்பாரா? அது ஒரு ஆறுதல் வார்த்தை, அது ஒரு நம்பிக்கை. நீ போயிரு, பத்திரமா இரு அப்படின்னு. அவனுக்கு உற்சாகம் போற வரைக்கும் தலைவர் நமக்காக தூங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்படி இருந்த இடத்துக்கு மத்தியில ஒண்ணுமே சொல்லாம திரும்பி நீங்க ஓடுவீங்கன்னா என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? என்ன செய்தி சொல்றீங்க இந்த உலகத்துக்கு? எல்லாம் வா, என்னைய கொண்டாடு, என்னைய பாரு, செத்துப்போ. இல்ல நிதி கொடுத்துருக்காங்க, அதுதாங்க சொல்றீங்க. அவங்க கூட நாங்க நிப்போம்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு பணம் கொடுங்க சார், ஃபுல்லா போச்சு சார். எவ்வளவு பணம் வேணா கொடுங்க சார். நீங்க இன்னைக்கு விஜய் சம்பாதிக்கிற பணத்துக்கு அவர் வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்காரு. ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா, 300 கோடி ரூபா வாங்குறாரு, 400 ரூபா, எவ்வளவு கோடி ரூபா வாங்கிட்டு போறாரு. அது அவர் பணம். நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 கோடி ரூபா கூட கொடுக்கலாம். கொடுத்தா கூட 160 கோடி ரூபா தான் வருது. அட 1 கோடி ரூபா கொடுங்க, 40 கோடி ரூபா தான் வருது. சரியா? அதெல்லாம் விஜய் 1 கோடி ரூபா கொடுக்கணுமா, 10 லட்ச ரூபா கொடுக்கணுமாலாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அதெல்லாம் அவர் விருப்பம். சரியா? பதட்டத்தில் கொடுத்தா ஒரு பணத்தை கொடுக்க மாட்டேன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க எப்பொழுதுமே பணத்தை எப்போ தெரியுமா கொடுத்துருவீங்க? எல்லாருக்கும் கொடுக்குற மனம் வாய்க்காது சார். ஆனா பதட்டமாகும் போது கொடுத்துருவீங்க. நம்ம திடீர்னு எங்கேயோ இடத்துல வெள்ளம், ஏதோ ஒரு இடத்துல நிலச்சரிவு அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு 500 ரூபாய் எடுத்து அனுப்புறோம். பிரதமர் நிவாரண நிதிக்கோ, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கோ 500 ரூபாய் நமக்கு பெரிய பணம். ஆனா உடனே ஏன் எடுத்து அனுப்புறோம்? அந்த செய்தியை கேட்டோன்னு ஏற்படுற பதட்டம். ஐயோ 1000 பேர் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு. அந்த பதட்டத்தை கூட ரொம்ப கவனமா 20 லட்ச ரூபா நீங்க சொல்லுவீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா 20 லட்ச ரூபா சரி பண்ணிடுமா? புள்ள போச்சே, அப்பன் போயிட்டானே, என்ன செய்வீங்க? இந்த உயிரை ரொம்ப முக்கியம், உயிர் இல்லையா?
எல்லாத்தையும் விட உயிர் தான் பெருசு. அந்த உயிர் நீங்கள் பணம் கொடுத்து என்ன பண்ணுவீங்க? எப்படி செய்ய முடியும்? அதை உங்களுடைய கவனக்குறைவில் ஏற்பட்ட கொலை அது. உங்களுடைய கவனக்குறைவில் ஏற்பட்டது. அதை பற்றி அக்கறை இல்லாமல் ஏற்பட்டது. அவ்வளோ பெரிய க்ரௌடில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு பண்ணிட்டு ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு அந்த பிள்ளையை தொலைஞ்சது அவர் அறிவிச்சது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ளாட்டாக ஒருத்தர் அறிவிப்பாருன்னு. வேற குழந்தைய காணமா, கண்டுபிடிச்சு கொடுங்க போலீஸ் அப்படின்ட்டு. என்னது இது? ஒரு அக்கறையும் இல்லாமல், சகிது இல்லாமல், மனிதநேயம் இல்லாமல் அவ்வளோ பேர் ஒழிஞ்சிட்டாங்க பாருங்க 3 நாளா. சார் இது நடந்திருக்குது சதி வச்சுக்கோங்க, வரணும் இல்லை சார், சதின்னு சொல்லுங்க வெளியே வந்து. உங்க வழக்கறிஞர் சொல்றாரு அவங்களாம் தாவேக்காவே இல்லைங்கிறாரு. டக்குன்னு கையில் வரீங்க எல்லாரையும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா பிள்ளைய பொதுமக்களும் வேடிக்கை பார்க்க வைப்பாங்கன்னு, அவங்க எல்லாம் ஒத்துக்க தயாரா இல்லை. அடுத்து மெம்பர்ஷிப் கார்டு கேட்பாங்க இருக்கான்னு. நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்தானே சார் பொறுப்பேற்றுக்கணும். சார் 10,500 பேர் வருவாங்கன்னு சொன்னோம், 10 லட்சம் பேர் கூட வருவாங்க, நீங்க தானே பாதுகாப்பு தரணும்ன்றாங்க. சார் நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உற்சாக மிகுதியில 2 பேர் போய் அம்மா போர்டு உணவகத்துக்கு போர்டு வந்து வச்சாங்க. அதுக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட் இந்த முதலமைச்சர் மேல. இவர் என்ன பண்ணாரு? உடைச்சவங்களை கைது பண்ணாரு. கட்சிக்காரங்கள அந்த போர்டை கலெக்ட் வைங்களா, போர்டை உடைக்கல, போர்டை இறக்கினாங்க கீழே, இந்த போர்டு இருக்க வேணாம்னு. அப்ப ஒரு சாதாரண பெயர் பலகையை போய் அடிச்ச ஒருத்தனுடைய கட்சியுடைய தொண்டனுக்காக அந்த கட்சியுடைய தலைவர் எல்லா கேள்வியும் கேட்கப்படுகிறார். 40 பேரை கொண்டிருக்கீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேசாம இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பிரிவிலேஜ்டு, எத்தனை பேர் சலுகையோடு இருக்கீங்க நீங்க இந்த சமூகத்துல, நீங்க எண்ணி பார்க்கணும்ல. உங்களுக்கு எவ்வளவு பெரிய சலுகை கிடைச்சிருக்கு பாருங்க. அவருக்கு தெரியாது, அவருக்கு பழக்கம் இல்லை, அவர் பிரஸ்ஸை மீட் பண்ணது இல்லை. பழகிட்டு வாங்க, போய் பழகிட்டு வாங்க. மருத்துவர்களே இல்லை, மருத்துவமனை இல்லை. நீங்க இந்த டாக்டரை குறை சொல்றது, ஆம்புலன்ஸை குறை சொல்றது, ஆசிரியர்களை குறை சொல்றது, இவங்களை பூரா முதல்ல கேஸ் போட்டு உள்ள வைக்கணும். அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு அத்தனை டாக்டர் கரூர்ல ராத்திரி போதும் நீங்க வந்து கிளம்பி வந்துட்டீங்களே, உங்க விஜய் நான் வர்றேன், உங்க விஜய் நான் வர்றேன், நீங்க திரும்பி வந்துட்டீங்க. அங்க வந்த பூரா டாக்டர் ராத்திரியில முடிச்சு எந்திரிச்சு இல்லையா? அவ்வளவு போலீஸ் பாருங்க, அவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டு செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேருக்கு வாயில வச்சு ஊதி ஊதி நெஞ்சில குத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரும். உங்களுக்கு பதற வேண்டாம், நீங்க தார்மீக பொறுப்பேற்க வேண்டாம் அதுக்கு. அதாவது அவர் ஆதரிச்சு பேசுறவங்க ஒருவேளை அவர் பதறியிருப்பார்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் அவரு நிம்மதியா இருக்காருன்னு? இல்ல பதறி தனியா போய் சவுத்துல முட்டிக்கு வர வீட்டுக்குள்ள எனக்கு என்ன பதறிப்பாருன்னா எப்படி பதறிவாருங்கிறேன் சார். நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன் ஃபிலிக்ஸ், அந்த அன்பை நான் தெரியப்படுத்தணும், அப்பதான் நான் அன்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியும். இப்ப நடந்துருச்சு. நான் தனியா டெய்லி உட்காந்து பேப்பர் எடுத்து ஃபிலிக்ஸ் 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 1000 தடவை எழுதுனேன்னா உங்க மேல வச்சிருக்க அன்பு உங்களுக்கு தெரிஞ்சிருமா? இல்ல இப்படி ஒன்று நடந்துச்சுன்ற ட்ராமால அவர் இருக்கலாம். எவ்வளவு நாளத்துக்கு ட்ராமால இருக்கிறதுக்கு தலைவராக வர்றீங்க? என்ன அன்பில் மகேஷ் ஆளுதா கேள்வி பண்றீங்க? அவருக்கு இருந்தா ட்ராமா, அன்பில் மகேஷுக்கு இருந்தா ட்ராமா இல்லையா? அது அன்பில் மகேஷ் அதே ட்ராமா தானேங்க. உங்களுக்கு தான் ட்ராமாவா, அவருக்கு தான் ட்ராமா இல்லையா? அதான் சொல்றேன், எவ்வளவு ப்ரிவிலேஜ் பாருங்க, எவ்வளவு ப்ரிவிலேஜ் பாருங்க. தனிச்சலுகையோடு வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க. நீங்க உங்களுக்கு எதையும் காட்டிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க 2 நாள் கழிச்சு இதே நொறுங்கலாம். ஏற்கனவே விக்ரவாண்ட சத்துக்கு 2 நாள் கழிச்சா இதே நொறுங்குனீங்க. நீங்க வீட்டுல வச்சு பூ போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும், எதுக்கும் வர வேண்டாம், யார் பிரச்சனையும் பேச வேண்டாம். மருத்துவர் இல்லைங்கிறாங்க சார், மருத்துவமனை இல்லைங்கிறாங்க சார். எங்க யார் சொன்னா உங்கள்கிட்ட? காமிங்க அதை, மனுவை. எந்த இடத்துல இல்லைங்கிறாங்க? இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லணும். சும்மா பொத்தா போக்கில் போற போக்கில் என்னத்தையும் அடிக்கிறது. நாடே ரொம்ப கெட்டு போச்சும்பாங்க. என்னடா கெட்டு போச்சு காட்டுறாங்க. எங்கடா கெட்டு போயிருக்கு சொன்னாவெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியும். டாக்டர்கிட்ட போய் எனக்கு கை வலிக்குன்னு சொன்னா தான் எப்படியா காட்டுங்கன்னு கேட்பாரு அவரு. என்னை கண்டுபிடி பார்ப்போம்னு உட்காந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி சொல்றது பூரா போய் உட்காந்துக்கிட்டு. ஒரு மாஸ் கிரவுட் இருக்குல்ல, அது எப்படி ஒழுங்குபடுத்துறது? எப்படி மாஸ் கிரவுடே இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி மரத்துல ஏறுறது அங்க ஏறுறதுன்ற அப்படி நடக்கலையே. அதுதான் சார் அவனை ஒழுங்குபடுத்த உங்க வேலை இல்ல சார். உங்க வீட்டுல ஒரு புள்ள இருக்கு சார், அந்த புள்ள அயோக்கியத்தனம் பண்ணுது சார், அதை ரோட்ல அவுத்து விட்டீங்க சார். நீங்க என்ன கேக்குறீங்க? எங்க அவனை சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. வீட்டுல நீ சரி பண்ணுவியா? உனக்கு கொண்டு பெற்று வெளியே விட்டு என்னைய சரி பண்ணுங்கிற? நீ தான் சரி பண்ணணும். நீ தானே உனக்கு காலங்களும் சிறுட்டுக்கு சொல்லி கொடுத்த, நீ தானே உனக்கு லாஜிக்கலா சினிமா சொல்லி கொடுத்த. அதனாலதான் ஆம்புலன்ஸை மறிக்கிறான் உன் மாவட்ட செயலர். அவன் ஆம்புலன்ஸ் என்ன சார் நினைச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கான்? ஏதோ விஜய் படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் நினைச்சு மறிக்கிறான் சார் அவன்.
ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்தை கலைக்குதுன்னு. உடனே இந்த மாவட்ட செயலாளர் அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி கேள்வி கேட்கிறாரா அவரு? எப்படி சரி பண்ணுச்சு அது அந்த மாவட்ட செயலர்? தடியடி. எப்படி போனார் அந்த மாவட்ட செயலர்? இல்ல இப்ப ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டு அதை டெலீட் பண்ணிட்டாரு. சாலையில போறவங்க தடியடி, சமூக வலைதள கருத்து சொன்னாலே கைது, இது என்ன ஆட்சியா இது? ஏன் டெலீட் பண்ணிட்டாரா? அது தெரியல, அவருக்கு தான் தெரியும். சும்மா விட்டு பாங்க சார். நீங்க காருங்களேன், ஏதாவது என்ன சும்மா சவுண்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது திருமாவளவன் தான் அடிக்கடி சொல்லுவார், குச்சியை கையில் எடுக்காம ஒழுங்கு கொண்டு வர முடியாதுன்னு. திருமாவளவன் இருக்காரு, அவர் சொல்லுவார் ஒழுங்குபடுத்துவது சொல்லும் பொழுது குச்சியை கையில் எடுக்காம ஒழுங்குபடுத்த முடியாது. நீங்க இவங்க பூரா வீட்டில் அடிவாங்க வளர்ந்த பிள்ளைய. நீங்களாம் வீட்டில் அடிவாயிருப்பீங்க ஃபிலிக்ஸ். நான் வீட்டில் அடி வாங்கியிருக்கேன். நான் என் ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கியிருக்கேன். சரியா? அதனால தான் நான் நீங்கள் ரோட்டில் எப்போவுமே டிராஃபிக் போலீஸ், நம்ம எல்லாரும் போலீஸ்னு வந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ் சந்திக்கலான்னு கூட டிராஃபிக் போலீஸ் சந்திச்சிருவீங்க. நீங்கள் டிராஃபிக் போலீஸை பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவாங்க ரோட்டில் நின்று. நான் ஒரு தடவை வாக்குவாதம் பண்ண மாட்டேன். சரியா? நான் உடனே சாரி சார் நான் ஏன் இந்த வழியாக வந்தேன்னா அப்படி விளக்கமே சொல்ல மாட்டேன், சாரி சார்ன்றேன். ஏன்னா அந்த காவல் அதிகாரி ரோட்டில் நின்று ஒரு நாளைக்கு 2000 பேரை சந்திக்கிறான். இப்போ அவனோட போய் நீ சண்டை போட்டு நின்று போற, சரி அடிச்சு விட்டான்னா உனைய காவல்துறை எல்லை மீறுகிறதுலாம் அப்புறம் அடிச்சிடலாம்ல. இது அப்படின்னா ஏன் நான் அப்படி கவனமா இருக்கேன்? ஏன்னா என் வீட்டில் நான் அடி வாங்கியிருக்கேன். என்னை சொல்லி வளர்த்துருக்காங்க, சிவிக் சென்ஸோட இருறான்னு சொல்லியிருக்காங்க. என்னைய ரோட்டில் போகும்போது இடது பக்கம் தான் நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. பஸ் வந்தால் குறுக்க போய் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸை போய் குறுக்க டான்ஸ் ஆட, நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படிமோ டக்குன்னு கிளச்சாவது கால் எடுத்துட்டாருன்னு என்ன செய்வேன்? டான்ஸ் ஆனா இல்ல, பெண்கள் சொல்றாங்கல்ல என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஆமா சொல்லுவாங்கல்ல, சினிமாவுக்கு போன சித்தாலு படிக்கல, படிச்சாலும் தெரியும், படிச்சா தெரிஞ்சிடும் என்ன நடக்கும்னு. படிக்கல இல்ல, படித்த பெண்களும் வராங்களே. அதுதான் அதெல்லாம் படிச்சதா கணக்கா? நீங்க டிகிரி வாங்கினது படிச்ச கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு பேர் படிச்சதா? நீங்க அதனாலதான் சொல்றேன், இவர்களை கண்டா எனக்கு அச்சமா இருக்குங்க. இவன் பூரா ஒழுங்கு வந்துருவான், ஒரு தடவை அடிபடுவான், அடிபட்டோன்னா ஒழுங்கு வந்துருவான். எனக்கு என்னன்னா கை காலு போயிடாம லேசான அடிபட்டா புத்தி வந்துடணும். ஹெல்மெட் போடாம போறவனை பார்க்க போகலாம் நினைச்சுக்கேன் நான். ஹெல்மெட் போட்டிருக்கீங்க சரி, கை கால் உடஞ்சிருமே, உடஞ்சு போச்சுன்னா என்ன செய்வ? உயிர் இருக்கும், இப்படி ஓட்டுறிய வண்டிய. அப்ப பெருங்காயங்கள் இல்லாம நம்மோட பிள்ளைய, அதனால பெருங்காயம் இல்லாம லேசான சாய்ப்புகள்ல இந்த புத்தி வந்துட்டா நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம சின்ன சாய்ப்புகள்ல புத்தி வந்துடட்டும். ஆனா இந்த சாய்ப்பு அவர்களுக்கு புத்தி வர செய்யாது. எனக்கு அச்சமா தான் இருக்கு. இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு, நடந்ததுக்கு அப்புறம் அதற்கான எந்த கில்ட்டும் இல்லாம இருக்காங்க பாருங்க. ஏன்னா உங்களை வழி நடத்த ஆள் இல்லை, உங்களை சொல்றதுக்கு ஆள் இல்லை. சார் ஒரு சமூகம் எப்ப தெரியுமா சார் கெட்டு போகுது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. வயசான ஆளை பார்த்து யோ பெருசுன்னு கூப்பிடுற இடத்துல கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு சார். அது யோ பெருசுன்னு கூப்பிடுற சிரிச்சோம்ல சார், நம்மலாம் அதுக்கு தான் சார் அனுபவப்படுறோம். நம்ம தப்புன்னு தான் சார் சேர்ந்து. அவனுக்கு சிவிக் சென்ஸ் இல்லை, பொது அறிவு இல்லை, பெரியவர்களை மதிக்கிறது இல்லை. எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிச்சவர்கள் உண்டு. அரிதுன்னு அரிது எதும்பார் வள்ளுவர். அரிதுன்னு அரிது எது அப்படின்னா, பெரியாரை பேணி தமரா கொள்ளலாம். இந்த சமூகத்தில் பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கான்ல, படித்தவன் ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு துறை சார்ந்தவன் இருக்கான்ல, அறிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான்ல, பெரியார். அந்த பெரியாரை பேணணுமா, நல்லா பார்த்துக்கணும், பேணி தமரா கொள்ளலாம். அவருக்கு நம்ம பக்கத்தில் உள்ள ஆளாக்கிடுவான். அவர் சொல்றது கேட்குற மாதிரி பக்கத்தில் விடுச்சுக்கிடுவான். பெரியாரை பேணி தமரா கொள்ளலாம். நீங்க பேணுற பெரியார் யாரு? யாரை தமரா கொண்டீங்க? யார் சொன்னா கேட்பீங்க? உங்க தலைவர் சொன்னா கேட்க மாட்டீங்க. அவரும் பெரியார சொல்றாரு. இல்ல நான் சொல்றது அது இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த பெரியார வச்சுட்டு ரொம்ப நல்லது சரியா, அதை செய்யலாமா? நீங்க யார் சொன்னா கேட்பீங்க? அப்ப யார் சொன்னா கேட்பீங்க? சட்டம் சொன்னா கேட்பீங்க. சட்டம் சொன்னா கேட்பீங்க. கடைசியில சட்டம் என்ன செய்யும்? கைது பண்ணும். அது அடக்குமுறை இல்லையா? நீ தப்பு பண்ணணும், கைது பண்ணா விட்டுருவான். நீ 40 கொலை பண்ணுவோம், விட்டுருவான். 40 கொலை பண்ணி விட்டுறணும் உங்களை. நீங்க வந்து ரோட்ல நின்று வெட்டுவோம், எல்லாரையும் வெட்டுவோம் அப்படிப்பீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா புரியல. செய்யலாம் என்னன்னு தெரியுமா? காரணமா, நீங்க இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சிறைச்சாலை பார்த்து வந்தவங்க, ஒரு பொது விஷயத்துக்காக சிறைக்கு போனவங்க.
பொது விஷயத்துக்கு போகாம கொலை கேஸ்ல முதல்ல உள்ள போயிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். 40 பேரை கொண்டுட்டு போயிருக்கீங்க உள்ள. அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்க போகும்போது அந்த ஒரு நாள் கைது பண்ணுவாங்கல்ல, ஆமா. அதுக்கே பயந்து ஓடிட்டாங்க எல்லாரும். பல பேர் வந்து சோஷியல் மீடியால வந்து பேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று 3 பேரை கைது பண்ணோன்னு. இவங்களுக்கு தெரியாது சார் என்ன நடக்கும்னு. இவங்க எல்லாருமே என்னன்னா வந்து உட்கார்ந்துட்டு சத்தியம் தேட்டர்ல பாக்குற விஜய் படம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ இன்டர்வல் விட்டாச்சு, கடைசியில் தலைவர் ஜெயிக்க போறாருன்னு. எல்லா கதையிலையும் கடைசியில் தலைவர் ஜெயிக்க மாட்டாரு. உன் கதையில் நீ தானே ஹீரோ, கரெக்டா? நீ பார்த்த படத்துல ஹீரோ ஜெயிப்பாரு. உன் சொந்த வாழ்க்கையில் நீ ஹீரோ, அதுல நீ ஜெயிக்க மாட்ட. வேற நடக்கு சீனு. அந்த போலீஸ்ட வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அடி வாங்கணும்னா முகம் மாறிச்சு பாருங்க. என்னது அடிக்கிறாங்க அப்படின்னு பழக்கம் இல்லை உனக்கு. என்ன செய்வான் போலீஸ்? அதுக்கப்புறம் ஒரு 10-15 போலீஸ் என்ன சமாதானப்படுத்துறாங்க. தம்பி வண்டி எடு, தம்பி வண்டி எடுன்னு. எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள போச்சு? ஊன்ட்டு மொத்தம் 6 வாங்கணும்னா முகம் மாறிச்சு பாருங்க. ஏன்னா உயிர் போகுங்க அனுப்புறதுக்கு. அதுதான் சொல்றேன்ல, எடப்பாடி பழனிசாமி பண்ண காரியம் வந்து சமூகத்துல அவ்வளவு பெரிய கேடு. ஆம்புலன்ஸ்களை பத்தி நக்கல் வைக்க ஆரம்பிச்சது. அந்த நக்கல் துணி தான் திரும்பி விஜய்கிட்ட வந்தது. என்னப்பா ஆம்புலன்ஸ்லாம் உள்ள வருது அப்படின்னு. ஏய், 4 பேர் செத்துக்கிட்டு கிடக்காங்க கீழே, உள்ள அது தூக்குற வந்திருக்குன்னு சொல்லணும் போனது. அது வேற, அங்க டவரே கிடைக்கலன்னு சொல்றீங்க, கரண்ட் இல்லைன்னு சொல்றீங்க, ஆம்புலன்ஸுக்கு மட்டும் எப்படி கரெக்டா சொன்னீங்க? அது ஒரு கேள்வி, பெரிய லாஜிக் கேள்வி. நீங்களாம் இதெல்லாம் விஜய் படத்துல இத்தனை கேள்வி கேட்டிருந்தேன்னா நடிகனாவே ஆயிருக்க மாட்டாங்க. அந்த படத்தை கேள்விக்கா பதில் இப்ப கேள்வி எல்லா கேள்வி கேட்கிறாங்க. நான் இப்ப என்ன பண்றேன், யாராவது வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டுருந்தாங்கன்னா உடனே டக்கு நம்ம வந்து பிளாக். தேவையில்லை. திருப்பி ஒரு நாள் பேசி என்ன போறோம், இவரெல்லாம் என்ன பண்றாங்க பார்த்து நமக்கு பதட்டமாகும். ஒரு சாதாரண செய்தியை பரப்பினவன கைது பண்றாங்க, ஃபேஸ்புக்ல பரப்பணும்னு சொன்னோன்னு அவ்வளவு பேர் படம் கடையை க்ளோஸ் பண்றாங்க பாருங்க. அப்ப பழக்கம் இல்லை, கைது பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் ஏன் வந்து தொடர்ச்சியா அந்த பேட்டியில வந்து விஜய் தாமதமா வந்ததையோ இது பண்ணதையோ நான் வந்து பேசாம இருக்கிறேன் காரணம், அதெல்லாம் அவர் ஒரு விருப்பம். ஒரு தலைவராக ஆக முயற்சி செய்கிறவர் தனக்கான கூட்டத்தை சேர்க்க தான் முயற்சி பண்ணுவார். அதுல ஒரு தப்பும் இல்லை. இதை விடவும் பெருங்கூட்டத்தை அவர் சேர்க்கட்டும். இதை விட இந்த கூட்டம் பூரா வாக்காவே அவருக்கு மாறட்டும். இவர்களை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு யார் உங்களுக்கு கூட இருக்க போற ஆளு? உங்க கட்சிங்கிறது என்னது? பின்னாடி வச்சிருக்க 5 பேர் கொள்கை தலைவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த கொள்கையை நடத்த போறது ஆள் யாரு? அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர்கள் தொடர்ந்து அடுத்த கூட்டத்துக்கு 1 வாரம் விட்டு மறுபடியும் போயிடுவாங்க. அடுத்த சனிக்கிழமை இதே போல எல்லாரையும் வெட்டுவோம் அப்படி பேச போறான் ஒருத்தன். இவர்கள் சொல்றதுக்கு என்ன செய்தி வச்சிருக்கீங்க விஜய்? நீங்க பாவம் இல்லையா? அவன் யார் பெத்த பிள்ளைகள் உன்னை நம்பி வர்றாங்க இல்ல இல்லையா? இந்த நாட்டுல பெரியார் தொடங்கி எம்ஜிஆர் வரையும் எல்லா உயரங்களையும் தலைவர்கள் பார்த்துட்டோம் இல்லையா? விஜய் ஒன்று முதல்ல நடிகனா இருந்து தலைவனா வந்தவர் இல்ல. எம்ஜிஆருக்கு வேற காரணம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம். ஆனா ஒரு பொழுதும் இப்படி தன்னை நம்பி வந்தவர்களை முன்னாடி குரங்காட்டி மாதிரி வச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடின தலைவன் வந்ததே கிடையாது. எம்ஜிஆர் ஒவ்வொரு தடவையும் தன் ரசிகர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நெகிழ்ந்துருவார். அவருக்கு நன்றி உணர்ச்சியில மனம் விம்மும். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களே, இவங்க என்ன செஞ்சிட போறேன் திருப்பின்னு. அதனாலதான் கடைசி வரையும் எளிய மக்களுக்கு உணவு என்பதை மட்டும்தான் தன் கட்சியில கொள்ளே வச்சிருந்தார். அவரு வேதா வச்சிருந்தாரா? இண்டஸ்ட்ரி வந்துச்சா எம்ஜிஆர் ஆட்சியில? நிர்வாகம் சிறப்பா இருந்துச்சா? மிகச்சிறந்த மத்திய அரசோட முடிவுகள் எடுத்துட்டாரா? மாநில சுயாட்சிக்கு போராடினாரா? இந்த தமிழ்நாட்டில் எதுவெல்லாம் அடிப்படை அரசியலாக இருந்ததோ அது எதை பத்தி அவர் கவலைப்படல. ஆனா ஒரு ஏழை பசியோடு இருந்துடக்கூடாதுல கவனமா இருந்தார். ஏன்னா அவன் என்னை நம்புறான் அப்படின்னு நினைச்சாரு. அதற்கு நம்ம என்ன வேணாலும் செய்வோம்னு நினைச்சாரு இல்லையா? அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அவனை சொல்லிருங்க, அவன் உங்களை நம்புறான் இல்லையா? செய்யணும்ல, அதுதான் ஒரு தலைவனுடைய பொறுப்பு. அதை வந்து இவர்களை வச்சுக்கிட்டா நீங்க செய்ய போறீங்க. அப்படி உங்கள்கிட்ட இருக்க போற ஆள் யாரு? யாரை வச்சு பேசுறீங்க? யார் உங்களுக்கு சொல்றா? யார் உங்களுக்கு எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பை தூக்கிட்டு போறீங்களா? அந்த பைக்குள்ள என்னதான் விஜய் வச்சிருக்கீங்க? நீங்க மறுபடியும் உங்களுடைய இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆபீஸ் போறாரு அவர் கோட்டைக்கு. ஒரு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போது படிச்ச ஒருத்தர் கோட்டைக்கு போறாராம். நீங்க பொதுவாக ஒரு படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லாரும் ஐடி ஆஃபீஸ்க்கு போற ஒரு படம், கையில ஒரு லேப்டாப் பேக் வச்சிருப்பாங்கல்ல, அதனால அந்த பேக் வச்சுட்டு அவர் போறாரு. அந்த பேக்குள்ள என்ன இருக்கு? நாமக்கல் கவிஞர் பேர் ராமலிங்கம் எழுதி வச்சது பேப்பர் தானே அதுல இருக்கு. அந்த பேப்பரை பின்னாடி ஒரு கொண்டு வர மாட்டானா? இங்க பிம்பமே வேண்டாம் விஜய். என்ன வேணும்? கருத்து தான் வேணும். எனக்கு அண்ணா கிட்ட இருந்தது பிம்பமே இல்லை. அண்ணா ஒரு அழுக்கு ஜிப்பா.
சீவாத தலை, சவரம் பண்ணாத முகம். ஆனால் அவர் பேசுகிற காத்திருந்தான் எவ்வளவுன்னு கேட்க. நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்பவும் சொல்கிறேன், உங்கள் ரசிகர்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, உங்களை பார்த்தா அதை விட பயமாக இருக்குது. நன்றி. நன்றி.